రేయ్ ఈ ఏరియాలో మాలి ఉండా అనేసి ఇన్ఫర్మేషన్ వచ్చింది. మనం ఇక్కడ చూడాలి. సరియా రా. మాలి ఎవర్రా నువ్వు? ఏయ్ మాలి, నువ్వు పెద్ద రౌడియా? பூஜா, அந்த மாலிக்கு போன போடு. ஏய், நீங்களா என்ன பெரிய போலீஸா? பெரிய புடிங்க நீங்க. மாலியண்ணா போன். எவரா? பூஜா. சொல்றா. சொல்லுங்க பூஜாமா. மாலி, நான் இப்ப உடனே உன்னை பார்த்தாகணுமே. நீங்க இருக்கிறது மதுரையில, நான் இருக்கிறது ஆந்திரால. எப்படி பாக்குறது? ஒன்னும் இல்ல, உன் வில்லேஜுக்கு வந்து பார்த்து உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணல. ஆமா, அங்கதான் இப்ப நான் இருக்கேன். நீ கொஞ்சம் வரியா? நீங்க அங்க இருக்க வேணாம், நான் லொகேஷனை ஷேர் பண்றேன், நீங்க அங்க வந்துருங்க. சரி. என்னாச்சு? லொகேஷன் அனுப்புறேன்னா. ஏய், அவனுங்களை எல்லாத்தையும் குடன்ல தள்ளுறா. எடுத்துட்டு போ. பாத்து போக்கா. மேப் இந்த இடத்த தானே காட்டுது. என்னடா இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு? ஆள் நடமாட்டமே இருக்கிற மாதிரி தெரியல. பாக்குறதுக்கே இந்த இடம் வேற பயங்கரமா இருக்கு. அக்கா, ஆந்திரா ரவுடிங்கன்னா இப்படிதான் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அக்கடான்னு கிடப்பானுங்க. அவனுங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோன்னு பூஜா மேடம் போன் பண்ணி சொல்லுங்க. போன போடு. வணக்கம். வணக்கம் மேடம். இந்த மாலையை தேடி நீங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா விஷயம் பெருசா தான் இருக்கும். சொல்லுங்க, யார போட்டு தள்ளணும்?
காட்டு. இதோ இவ தான் சக்தி. இவளதான் நீ காலி பண்ணணும். இவ பேர் சக்தி. இவளதான் நீ காலி பண்ணணும். பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரி இருக்கா? இவளை கொல்றதுக்கு இந்த லெஜெண்ட் வேணுமா? அவ பார்க்கறதுக்கு தான் குழந்தை மாதிரி இருப்பா, ஆனா ரொம்ப டேஞ்சரானவ. நாங்களே எத்தனோ தடவை இவளை ஒழிச்சு கட்ட ட்ரை பண்ணி பல்பு தான் வாங்கியிருக்கிறோம். மாலி ஒரு விஷயத்துல இறங்குனானா எதிரில் இருக்கிறவன் காலி. புரியுதா? இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் சக்தியை காலி பண்ணிட்டதுக்கு அப்புறம் சொல்லு. டேய் சங்கிலி, இதுல ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்கு. அட்வான்ஸா வச்சுக்கோ. ஏய் புர்ரா, இனிமே அந்த சக்தி மட்டும் உயிரோட இருக்க கூடாது. நீ இன்னைக்கே மதுரை கிளம்பி வந்து அவளை தயவு செஞ்சு மேல அனுப்பிச்சிரு. மேடம் கை நீட்டி பணம் வாங்கிட்டேன்ல, இந்த நிமிஷத்துல இருந்து அந்த சக்திய இந்த யமன் நெருங்கிக்கிட்டே இருப்பான். இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த சக்தி உயிரை எடுப்பேன். போட்டோ மெசேஜ் அனுப்புறேன். வாங்கக்கா. ஏய் மொபைல கூறா. ஏய் சக்தி, உசுர நான் எடுக்கிறேன். உனக்கு சின்ன ஒதுக்கிட்டாங்க. இப்பதான் போன்ல சொன்னாங்க. கேட்டியா செல்லம்? சக்தி, அம்மாக்கு என்ன சின்னம் கிடைச்சிருக்கு? அன்னக்கரண்டி சின்னம். பரவாயில்ல. இனிமே நம்ம எல்லாரும் அன்னக்கரண்டி சின்னத்துக்கு தான் ஓட்டு கேட்கணும். சரி சரி, கேட்டுடுவோம். இவனை பாரு, சொல்றதெல்லாம் எப்படி கேட்டுட்டு இருக்கான் பாரு. எலெக்ஷன் வேலை இனிமே பரபரப்பா ஆரம்பிக்க போதுரா. அது நோட்டீஸ் அடிக்கிறது, பேனர் கட்டுறது, சுவர் விளம்பரம் பண்றதுன்னு இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு டைமே கிடைக்காது. வாங்க சரண்யா, குழந்தை எப்படி? வணக்கம்க்கா. வாங்க வாங்க, ஒரு நிமிஷம். வணக்கம், வாங்க. வணக்கம்மா. மீனாட்சி அம்மா, ஊருக்கே சோறு போட்ட அன்னபூர்ணியான உங்களுக்கு அன்னக்கரண்டி சின்னம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பொருத்தமான சின்னமா அது? பொருத்தமான சின்னம் மட்டும் இல்ல, இந்த எலெக்ஷன்ல ரங்கநாயகிய டெபாசிட் இல்லாம பண்ற வெற்றி சின்னம் தான் இது. மீனாட்சியக்கா, மீனாட்சிமா, சின்னம் கிடைச்ச கையோட உங்களை பார்த்து சில கோரிக்கைகளை சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். சொல்லுங்கம்மா. உங்க கோரிக்கை எதுவா இருந்தாலும் அது நான் நல்லபடியா தீர்த்து வைக்க முயற்சி பண்றேன். அம்மா, மேலூர்ல இருந்து நம்ம பஞ்சாயத்துக்கு வர வாய்க்கா ஒண்ணு இருக்கு. அதுல வர தண்ணில நம்ம ஊருக்கு அம்மாய் நிறைஞ்சு 3 போகமும் விவசாயம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால ஜனங்க கையில காசும் பணமும் புழங்கிட்டு இருந்துச்சு. அந்த வாய்க்கா தூர்ந்து போனதால எங்க பொழப்பெல்லாம் போய் ரங்கநாயகி அம்மா கிட்ட வட்டிக்கு பணம் வாங்குற நிலைமை வந்துருச்சுமா. இருபத்தஞ்சு வருஷமா ரங்கநாயகி அம்மாக்கு வட்டியை கட்டி கட்டி நாங்க ஓஞ்சு போயிட்டோம்மா. நாங்க எல்லாரும் கடன் இல்லாம வாழணும்னா நீங்க முதல்ல இந்த தண்ணி பிரச்சனை தீர்த்து வைக்கணுமா. இதுதாம்மா எங்களுக்கு இருக்க ரொம்ப பெரிய கோரிக்கை. ரங்கநாயகியோட வட்டி வியாபாரம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இனிமே அப்படி நடக்காது. நான் ஜெயிச்சு வந்ததும் முதல் வேலையா இந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து வச்சு இந்த வட்டி வியாபாரத்தையே ஒழிச்சு கட்டுறேன் பாருங்க. சரண்யா, அசோக் தம்பி. யார்டி? அண்ணனா? வாங்க தம்பி. வாங்கண்ணா. வேலை விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருந்தேன். அதனால தான் குழந்தை பிறந்தப்போ என்னால் வர முடியல. எப்படி இருக்கா என் குழந்தை? நல்லா இருக்கானா? நீங்க ஒன்னும் என் குழந்தைய பார்க்க வேண்டாம். சரண்யா, என்ன பண்ற நீ? குழந்தையோட அப்பா வந்திருக்காரு. குழந்தைய அவர்கிட்ட காட்டு. அந்த வீட்ல இருக்கவங்க யார் முகத்திலயும் என் குழந்தை முழிக்க கூடாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்கல. அண்ணி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க கோவம் யார் மேல இருக்கு? உங்க அம்மா மேல தானே இருக்கு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு
குழந்தைய அண்ணா கிட்ட காட்டுங்க. ப்ளீஸ் சரண்யா, நம்ம குழந்தைய பார்க்கணும் தான் ஆசையாக இந்த பொம்மெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நம்ம குழந்தைய பார்க்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? நீங்க என்னதான் கோவமா பேசினாலும் உங்களையும் நினைச்சுக்கிட்டு உங்களை சுத்தி சுத்தி தானே வராரு. இதுக்கு மேல நீங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க. குழந்தைய அவர்கிட்ட காட்டுங்க. இனிமே அவங்க அம்மா பேச்ச கேட்டு அம்மா புள்ளையா இருக்க கூடாது. நான் சொல்றபடி இருப்பாருன்னா குழந்தைய பார்க்க சொல்லு சக்தி, இல்லனா எதுவுமே வேண்டாம். கேட்டுச்சானா? இனிமே நீங்க பொண்டாட்டி தாசனா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் குழந்தை உங்ககிட்ட காட்டுவாங்களாம். கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறீங்களா? இங்க பாருங்க, இனிமே உங்க 2 பேருக்குள்ள சண்டே வரக்கூடாது. அசோகனா, குழந்தைய வாங்கி கொஞ்சுங்க. என்னங்க பாத்து தலையை பார்த்து தனியா பிடிங்க. டேய், அப்பா உன்னை பார்க்க வரேன்னு கூச்சிக்காதரா. அப்பா பாருங்க. சரண்யா, நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? இன்னும் பேர் வைக்கலங்க. நல்ல நாளா பார்த்து சீக்கிரமா பேரை வைக்கணும். ஒரு பெரிய மண்டபம் பிடிச்சி எல்லாரையும் இன்வைட் பண்ணி நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாக கொண்டாடிடுவோம் சரண்யா. என்ன சொல்ற? எல்லாரையும் இன்வைட் பண்றதுனா என்ன? உங்க அம்மாவையும் எங்க அம்மாவையும் கூப்பிடணும்ன்றீங்களா? அவங்க எல்லாம் வரதா இருந்தா இந்த ஃபங்க்ஷனே நடத்த வேண்டாம். இது இருக்காங்களே மீனாட்சி அம்மா, இங்க இருக்கிறவங்க தான் எனக்கு சொந்தக்காரங்க. இந்த ஊர் மக்கள் தான் எனக்கு உறவுக்காரங்க. இவங்க மட்டும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்தா போதும், மத்தவங்க யாரும் வர வேண்டாம். சரண்யா, சரண்யா, இத பாரு, யாரும் வரக்கூடாதா? அவ என்ன சொல்றது? இப்ப நான் சொல்றேன். சரண்யாவோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த வீட்ல இருந்து யாரும் வர மாட்டாங்க. இத போய் அவகிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. இத பாரு, நானே சொன்னேன்னு சொல்லு. போ. சரிம்மா. ரங்கநாயகி, இங்க பாரு, நான் சொல்றேன்னு கோவப்படாது. பிறந்து இருக்கிறது நம்ம வம்சத்தோட வாரிசு, நம்ம முதல் வாரிசு. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கும்போது நாம போலன்னா நல்லா இருக்காதுமா. எங்க அவ மட்டும் ஒழுங்கா நம்ம வீட்லயே இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நல்ல ஊரை கூட்டி தடபுடல ஒரு பெரிய ஃபங்க்ஷனே நடத்தி இருக்கலாம். ஆனா அவ புத்தி கெட்டு போய் மீனாட்சி வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கா. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு சொந்தம் பந்தம் யாரும் வரக்கூடாதுன்னு வேற பேசிட்டு இருக்கா. அப்படி பேசுறவ கிட்ட மான ரோஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போய் நிக்க சொல்றீங்களா? அம்மா, நீங்க ஏமா அப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு வர பிடிக்கலன்னா சொல்லுங்க, அன்னைக்கு போன மாதிரி நானே போயிட்டு வந்தேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல வெற்றி. தாய் மாமன் இல்லாமலே அந்த பிள்ளைக்கு பேரை வைக்கட்டும். இல்ல ரங்கநாயகி, நான் எதுக்கு சொல்றேன், இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேசக்கூடாதுங்க. சரண்யா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்ல இருந்து யாரும் அங்க போக போறது இல்ல. இதுதான் என் முடிவு. அம்மா, அந்த மீனாட்சியோட ரோட்டு கடை காலி ஆயிடுச்சு. ஒரு சம்பாத்தியமும் இல்லாம வெட்டியா வீட்ல இருக்கா. அவ எப்படிமா இந்த ஃபங்க்ஷனை நடத்துவா? வரவங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்க கூட வசதி இருக்காது. என்ன பண்றது? ரங்கநாயகி கோடீஸ்வரி, ஆனா அவங்க வம்சத்து வாரிசுக்கு இப்படி ஒரு நிலைமை. எல்லாம் அந்த குழந்தையோட தலையெழுத்து. அப்பா, வருத்தப்படாதீங்கப்பா. அம்மா மனசு கண்டிப்பா மாறும். நாம அந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம்ப்பா, நீங்க நம்பிக்கையோட இருங்க.
ஐயா என்னங்கய்யா ரொம்ப ஷாக்கா பாக்குறீங்க? ஐயா பிரசனத்துல ஏதாவது பிரச்சனையா தெரியுதா ஐயா? பிரசன்னத்தில் தெரியுறது அப்படியே சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. உன் பேர குழந்தையால உன் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது. அந்த குழந்தைய நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வச்சா சாவு உன்னை நோக்கி 2 அடி எடுத்து வைக்கும். உன் பேர குழந்தையால உன் உயிருக்கு வர ஆபத்திலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என்னையா இப்படி சொல்றீங்க? என் பேரனையும் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு என் மகன் சொல்றான். நீங்க என்னடானா அந்த பேர குழந்தையால என் உயிரே போயிடும் சொல்றீங்க. ஐயா இதை மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பரிகாரம் ஏதாவது பண்ணணும்னாலும் சொல்லிடுங்க, நான் பண்ணிடுறேன். பரிகாரமா? சோழி போட்டு பார்க்கறேன். ஐயா என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க, உடனே பண்ணிடுறேன். பரிகாரத்தால் இந்த விதி மாறாது. ஒன்று நீ உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா உன் மருமகளும் பேர குழந்தையும் உயிரோடு இருக்கணும். இதை மாற்றவே முடியாது. நீ உயிரோடு இருக்கணுமா இல்லை அவங்க உயிரோடு இருக்கணுமா? இந்த 2ல் யாருன்னு நீயே முடிவு பண்ணி. வணக்கம்மா. வணக்கம்மா. மறக்காம ஓட்டு போட்டுருங்க. சரிங்க. உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. வரோம். கண்டிப்பா வரோம். போயிட்டு வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. மறக்காம கரடி சிலைக்கு ஓட்டு போட்டுருங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்மா. வணக்கம். மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. எங்க சின்னம் கரண்டி சின்னம், மறந்துடாதீங்க. யமுனா, துர்கா, முன்னாடி வாங்க. மீனாட்சி அம்மா நமது சின்னம் அன்னகரண்டி, நமது சின்னம் அன்னகரண்டி, மீனாட்சி அம்மா நமது சின்னம் அன்னகரண்டி, வணக்கம். மீனாட்சி அம்மா நமது வேட்பாளர், அன்னகரண்டி, நமது சின்னம் அன்னகரண்டி, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. அன்னகரண்டி, நமது வேட்பாளர், மீனாட்சி அம்மா வாமா. மீனாட்சி அம்மா நமது வேட்பாளர், மீனாட்சி அம்மா ஐயா வணக்கம். வணக்கம். ஓட்டு போட்டுருங்க ஐயா. எங்க ஓட்டு எல்லாம் கண்டிப்பா கொடுத்தாமா. கரண்டி சரி, சின்னம். போயிட்டு வரோம். மீனாட்சி அம்மா நமது வேட்பாளர், மீனாட்சி அம்மா நமது சின்னம் அன்னகரண்டி, நமது சின்னம் அன்னகரண்டி. அம்மா இதெல்லாம் நாம செட் பண்ணுங்கம்மா. நமது வேட்பாளர் ரங்கநாயகி, நமது வேட்பாளர் ரங்கநாயகி அம்மா, ரங்கநாயகி அம்மா வாழ்க, ரங்கநாயகி அம்மா வாழ்க, நமது வேட்பாளர் ரங்கநாயகி, நமது வேட்பாளர் ரங்கநாயகி அம்மா. பாத்தியாமா, இந்த மாதிரி ரோட் ஷோ அவளால நடத்த முடியுமா? பாவம், அவளே நடந்து வந்துட்டு இருக்கா. அவட்ட போய் கேட்டுட்டு இருக்கா. ரோட்ல நடந்து வர்றதுக்கு பேர் தான் ரோட் ஷோ. இத புரிஞ்சுக்க புரியுது, மாட்டியா? புரியுது.